நீங்க கடந்து வந்த ஒவ்வொரு அடிகளிலேயும் அவருடைய உதவி இல்லாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? உங்க நடைகள் உறுதிப்பட்டு இருக்குமா? உங்க பாதைகளிலே நீங்கள் நிலை நின்றிருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. சத்துரு எப்பொழுது நம்மை விழத்தள்ளலாம் என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். வலைகளில் நம்முடைய கால்களை சிக்க வைக்க ஏராளமான முயற்சிகளை செய்து வருகிறான். கண்ணிகள், குழிகள், ஆபத்துகள், விக்கினங்கள், நாச மோசங்கள், விபத்துகள், கொள்ளை நோய்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், வீணான அலைச்சல்கள், கண்ணீர்கள், பிரிவினைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள், இவைகளின் மூலமாக நம்முடைய நிம்மதியை கெடுப்பதற்கு அவன் தீவிரித்து வந்தான். கர்த்தரோ நமக்கு உதவியாயிருந்து, கர்த்தரோ நமக்கு துணையாயிருந்து, கர்த்தரோ நமக்கு ஆதரவாயிருந்து ஞானம் தந்தார். கிருபையினால் நம்மை பலப்படுத்தினார். எப்படி பேச வேண்டும் என்று உதவி செய்தார். எப்படி அதை கையாள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அதை கடந்து வருவதற்கு நம்மோடு கூட அவரும் கடந்து வந்தார். நம்முடைய கரத்தை அவர் விடவே இல்லை.